வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 16 இன்னைக்கு டிஜியூ ட்ரான்ஸ்ஃபர் டே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு விடுதலை நாள் மாதிரி தான். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரி அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மட்டுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டிகர், தில்லி, அப்புறம் ஜம்மு காஷ்மீர், லடாக் உட்பட கிட்டத்தட்ட 8 பிளேஸ் இருக்குது யூனியன் பிரதேசங்கள்னு. சரி, இந்த யூனியன் பிரதேசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் நம்ம விட்டு போனதுக்கப்புறம் ஃப்ரான்ஸினுடைய கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு சில பகுதிகளில் அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி இருந்த பிளேஸில் இதெல்லாம் ஒன்று. ஆனால் இது ஒன்று தான் காரணமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய குடியேற்றம்ன்றது அதிகமாக இருந்தனால அந்த மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸில் இருக்கக்கூடிய மக்களும் அவங்கள ஆள போகிறவங்க யாருன்றது தீர்மானிக்கிறது அவங்களுடைய கண்ட்ரோல் வந்தது. அதுதான் ஜனநாயகம். அதனால் 1948 இந்த சர்ச்சைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரான்ஸ்ன்ற பகுதி வந்து யாருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு சின்ன பிளேஸாக இருந்ததுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்றவங்க பெரும்பாலும் அவங்க தங்களை யார் ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தான் சூஸ் பண்ணுன்றதுனால அந்த கேள்விக்குள்ளேயே இருந்ததுனால அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய கண்ட்ரோலில் விடாமல் மத்திய அரசு தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தான் இந்த 8 பிளேஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு போச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கோவாவில் பார்த்தீங்கன்னா 1967 வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நீங்கள் வந்து மகாராஷ்டிராவோடு சேர்ந்துடுறீங்களா இல்லை நீங்கள் இங்கே இப்படியே இருந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 54% வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தனியாகவும் அந்த மத்திய அரசோடையே நாங்கள் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான வாக்குகளையும் போட்டாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த 8 பிரதேசங்கள் அப்படின்றது ஒன்று அந்த இடம் சார்ந்த ஒரு விஷயம், இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை, அப்புறம் அவங்களுடைய கலாச்சாரம். ஸோ இதெல்லாம் பேஸாக வச்சு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் சொல்லுவாங்க. இனி கூட அந்த நிதிகள் அப்படின்றது டேரெக்டாக மத்திய அரசுலேருந்து தான் அவங்களுக்கு போகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1962 ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்ற மனநிலை தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலைன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த இழுபறின்னு இருந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1962 அந்த ஃப்ரான்ஸ் அவங்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படி இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு டிஜியூ ட்ரான்ஸ்ஃபர் டே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 16. நெக்ஸ்ட் தாய் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து தாய்லாந்தில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். இந்த உலக போரினுடைய முடிவு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ராங்கோ தாய் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரில் ஜப்பானுடைய சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு தாய் அப்படின்றவங்க, தாய்லாண்டுறவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. பல நேரங்களில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த போர்கள்ன்றது உலக போர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்கள்லாம் போகாமல் நடுநிலையை வகிச்சுட்டே இருந்தாங்க அந்த சமயங்களில். ஆனால் ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்கன்னா போர் தொடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே போர் தொடுக்க போனாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்தை போட்டு பர்மா, மலாய் இந்த பிளேஸ்லாம் வந்து நீங்கள் போர் தளவாடங்களாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கும் ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ எப்படியோ ஒரு விதத்தில் ஜப்பானுக்கு சப்போர்ட்டாகவே அவங்க கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க. இதுக்காக ஒரு 50,000 பேர் படை வீரர்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்தாங்க. அப்படியே இருக்க கடைசி அந்த ஜப்பான் வந்து சரணடைஞ்சு இந்த உலக போர்ன்றது முடிவடைஞ்சது இல்லையா, நம்ம கூட பார்த்தோமே 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ அப்படி முடிவடைஞ்ச அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு பீஸும் திரும்பின ஒரு நாளாகவும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் பார்க்கப்படுது. அப்படி அந்த போர்களில் ஜப்பானுக்கு சப்போர்ட்டாக போயிட்டு இறந்து போனவங்களாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா தாய் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 16. நெக்ஸ்ட் பேசி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து குஜராத், மகாராஷ்டிரா பொது விடுமுறையாகவே இருக்குது. அதுவும் இந்த பேசி இன மக்களுக்கான ஒரு பெரிய விடுமுறையாக இது பார்க்கப்படுது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் ஈரான் மேலே அரேபிய படையெடுப்புன்றது நடந்தது. அப்போ ஜொராஸ்ட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுடைய மதம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த நிறைய விஷயங்களில் அரேபியர்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்த அது பெரிய லெவலில் பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க ரொம்ப கஷ்டமாக வந்தது. ஸோ இப்படியே நம்ம இங்கே இருந்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நம்ம இனத்துக்கு ஏற்படுத்தும் சொல்லிட்டு அங்கேருந்து பல பகுதிகள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க, குடியேற்றங்களை அமைக்க ஆரம்பிச்சாங்க. இனி கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பாகிஸ்தான், கனடான்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் இவங்க இருப்பாங்க. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு இவங்க இடம்பெயர்ந்து வந்து தங்களை பாதுகாத்துறதுக்காகவும் தங்களுடைய கலாச்சாரம், மதம் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒன்றி இன்னைக்கு இந்தியர்களாக மாறிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய நியூ இயர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து நவ்ரூஸ் அப்படின்ற ஒரு பண்டிகை அவங்க வழக்கமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை. ஸோ அவங்க இடம்பெயர்ந்து இருந்தாலும் அது அவங்களுடைய பண்டிகைன்றனால இன்றைக்கும் தொடர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மதத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு நியூ இயரை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் குஜராத், மகாராஷ்டிராவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 16.
நெக்ஸ்ட்டு காபோனில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரான்ஸோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அப்படியே அவங்களுடைய வாழ்க்கைன்றது போயிட்டு தான் இருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க முழுமையாக இந்த பகுதியில் வந்து தங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு 4 பகுதியோட, அதாவது இந்த பகுதியும் சேர்த்து ஒரு 4 பகுதி மொத்தமாக சேர்த்து அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது மத்திய ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயரிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த பிரெஞ்சுக்காரங்கள் கலைஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த ஒரு விடுதலைன்றது இவங்க எல்லாரும் கிடைக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 1960 அந்த சுதந்திரத்தை இவங்க வாங்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 1922 இவங்க நாட்டுக்குள்ளேயே அரசியல் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிச்சு. அரசியல் உருவாச்சு அப்படின்னாலே அவங்க அந்த உரிமையை கேட்பாங்கல்ல. அப்படி அந்த உரிமைகளை கேட்க அந்த ஃப்ரான்ஸ் 1960 அது விட்டும் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் தான் இன்றைக்கி காபோனில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 16. எதையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தினால தேடி தோண்டி துருவி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எழுகிற மனநிலை என்னன்னா, தெரிஞ்சிக்காமே இருந்துக்கலாமோ தான். ஏன்னா எல்லாமே சரியாக தான் நடக்குது அப்படின்றது அப்போ புரிஞ்சிருக்கும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டி. நீங்கள் பார்த்துருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.